ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பாலிமர் சேனலில் போட்ட ஈரமலர்கள் தான் பார்க்க போகிறோம். அபிப்ரக்யா ஃபேன்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க ட்ராமா உலகத்துக்குள்ளே போகலாம். அபிப்ரக்யா 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுது. அவளோட முதல் இரவு அன்னைக்கு அபி வந்து இவகிட்ட கொஞ்சம் கூட ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவனுக்கு ஏதோ ஒரு கால் வருது அவளோட காதலிட்டேருந்து. உடனே அவன் வந்து அவளுக்கு கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அவன் பாட்டு போயிடுறான். இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னடா அது, தான் புருஷன் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அவள் இதை பெருசா எடுத்துக்கல. நேரம் ஆக ஆக அவளுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது தெரியலையேன்னு சொல்லிட்டு அபியோட டிரைவருக்கே கால் பண்ணி கேட்குறா. அவனும் அட்ரஸை சொல்ல, உடனே அந்த அட்ரஸுக்கு போய் பார்க்குறா. பார்த்தா அது தனுவோட வீடு. உள்ளாக்க பார்த்தா அபி குடிபோதையில் உட்காந்துட்டு இருக்கான். நிறைய உளறிட்டு இருக்கான். இந்த சோடா புட்டியை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அவளை போய் என்னை கல்யாணம் பண்ண சொல்லிட்டீங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்க கேட்க அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ரொம்பவே வந்து மனசுடைஞ்சு போய் தான் அவள் வந்து வரா. அவளோட கல்யாண வாழ்க்கை இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. அதோட வீட்டுக்கு போயிட்டு நைட்டு ஃபுல்லாக அதையே நினச்சிட்டு இருக்கா. அப்புறம் எப்படி தான் தூங்குனான்னு தெரியல, தூங்கிடுறா. அடுத்த நாள் விடிஞ்சிருது. பாட்டிமா வந்து கேட்குறாங்க, என்னம்மா பிரக்யா நல்லா இருக்கியா, அபி எங்க அப்படின்னு கேட்க, அவன் கேஷுவலாக ஹாய் பாட்டி இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் பிரக்யா தோளில் கையை போட்டுட்டு கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு பயங்கர ஷாக்கு. இவர் எப்படி இங்கே வந்தார், நேற்று நைட்டு வெளியிலலாம் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்கா. அதோட வந்து பாட்டியும் வந்து போயிடுறாங்க. எல்லோரும் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவளுக்கு மனசே கேட்கல, இவர் எப்படி இந்த மாதிரி பண்ணலாம், இவர்கிட்ட ஓப்பனாக பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி கேட்குறா. என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க, என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னா என்னை கல்யாணம் பண்ணலாமல் இருக்கலாம்ல, அதை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு உங்களோட காதலி பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது. நேற்று நைட்டு அவள் வீட்டில் போய் குடிச்சிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அருவருப்பாக இருக்குது, எதுக்கு என் வாழ்க்கையை சீரழிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக திட்டிகிட்டு இருக்கா. ஏன் நீ பண்ணும்போது உனக்கு தெரியலையா, இப்போ நான் பண்ணும்போது உனக்கு வலிக்குதா, நீ உன் பாய் ஃப்ரெண்ட் பின்னாடி சுற்றிட்டு இருக்கிற மாதிரி நான் என் காதலி பின்னாடி சுற்றுறேன், உனக்கு என்ன அப்படின்னு கேட்க அவளுக்கு ஒன்றுமே புரியல. என்ன உளறீங்க, பாய் ஃப்ரெண்டா, எனக்கு அப்படி யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோதோ புரிய வைக்கிறான். ஆனால் அவன் வந்து கண்டுக்க மாட்டான். இவளோட கேரக்டரை பற்றி ரொம்பவே தப்பாக நினச்சிருப்பான். இதுக்கப்புறமும் இந்த கல்யாண வாழ்க்கையில் நம்ம தொடரணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்பவே யோசனையாக இருக்குது. சரி, இந்த விஷயத்த நம்ம வீட்டில் போய் அம்மாட்ட எல்லாத்துட்டையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு உடனே அவள் அம்மா வீட்டுக்கு போகிறா. அங்கே பார்த்தா அவங்க அம்மா வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, அதுவும் பெரிய இடத்துல, நல்ல கணவன், நல்ல இந்த குடும்பம் எல்லாமே கிடைச்சிருக்கு, என் பொண்ணு ரொம்பவே லக்கி, அவளுக்கு கொஞ்ச நாளாக கல்யாணம் ஆகாமல் இருந்தது, ஆனால் இப்போ அவளுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு, எனக்கு அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அழுக தான் வருது. ஐயோ, இந்த விஷயத்த மட்டும் நம்ம அம்மாட்ட சொன்னால் அம்மாவோட சந்தோஷம் எல்லாமே அழுகையாக மாறிடும், என் கஷ்டம் என்னுடையே போகட்டும், நான் வந்து இதை அம்மாட்ட கண்டிப்பாக சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தது கூட தெரியாமல் அங்கேருந்து ஓடி போகிறா. அப்போ அவங்க அம்மாவுக்கு ஒரு டவுட் வருது, இங்கே வந்து யாரும் நிற்கிற மாதிரி இருந்துச்சு, பிரக்யா வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வெளில போய் பார்க்குறாங்க. அங்கே யாருமே இல்லை. அதோட வீட்டில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, என்ன இங்கே வந்து நிற்கிற, பிரக்யாலாம் வந்து அவளோட மாப்பிள்ளை வீட்டில் இருப்பா, நீ எதுக்கு வந்து இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. இவ வந்து அப்பாடா அம்மா பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறா. அடுத்த நாள் வந்து அவங்க 2 பேருக்கும் ரிசப்ஷன் தான் நடக்குது. எல்லாரும் வந்திருக்காங்க. அப்போ வந்து அபி இவகிட்ட வெறுப்பேற்றுற மாதிரியே வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இவ கண்டுக்காமல் இருக்கா. அப்போ தனு வந்து பிரக்யா கண்ணு முன்னாடியே அபியை வந்து அப்படியே வந்து கிஸ் பண்ணிடுறான். இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஆனால் எதுவுமே பேசாமல் அப்படியே நிற்கிறா. அதோட பிரக்யாவோட தங்கச்சி அம்மு தான் வரா. அக்கா என்னாச்சு, நேற்று நைட்டு எல்லாம் நல்லா போணுச்சா, மாமா உன்னை ரொம்ப நல்லா பார்த்துருப்பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க ஆரம்பிக்கிறா. ஏண்டி நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுல வச்சுக்கிட்டு எதுவுமே சொல்லாம அமைதியாக நின்றுட்டு இருக்கா. ஆக்சுவலி அம்மு பிரபா இவங்க 2 பேர் தான் காதலிப்பாங்க. பிரபா வந்து அபியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாமல் அபியோட தங்கச்சி ஆலியாவுக்கு
பிரபாவ ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப நாளா காதலிச்சுட்டு இருப்பா. அபியும், அவளோட தங்கச்சி, தனு எல்லாருமே என்ன நெனைப்பாங்கன்னா, பிரக்யாவும், பிரபாவும் தான் காதலிக்கிறாங்க. பிரக்யாவ தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, பிரபா வந்து சிங்கிள் ஆயிடுவா. அப்ப ஆர்யாவ வந்து பிரபாக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துடலாங்கிற ஒரு எண்ணத்துல தான் பிரக்யாவையே கல்யாணம் பண்ணியிருப்பான். ஆக்சுவலி பிரபா வந்து அம்முவ தானே இதுல காதலிக்கிறா. இந்த விஷயம் அவங்க யாருக்குமே தெரியல. இனி வர எபிசோட்ஸ்ல தான் ஒண்ணு ஒண்ணா தெரிய வரும். அப்போ பிரக்யாவோட அம்மா வந்து கேட்குறாங்க, என்னம்மா நீ நல்லா இருக்கல, மாப்பிள்ளை வந்து உன்னை நல்லா பார்த்துக்கிறாருல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இவளுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு அப்படியே அழுக்க வருது. உடனே கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. இவங்க வந்து பயந்துடுறாங்க, என்னம்மா என்னாச்சு, ஏன் அழற அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க. இல்லைம்மா ஒன்றும் இல்லை, உங்களை பார்த்த உடனே எனக்கு அழுக வந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் அவ்வளோ கஷ்டத்தை வச்சுட்டு சமாளிச்சிடுறா. அவங்க அம்மா கஷ்டப்படுவாங்களேங்கிறதுக்காக. ரிசப்ஷன்னா டான்ஸ் இல்லாமல் இருக்குமா. உடனே வந்து அம்மா சொல்கிறா, அக்கா நீயும் மாமாவும் போய் டான்ஸ் ஆடுங்க, இது உங்கள் ஃபங்க்ஷன் தானே போ அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுறான். அதோட 2 பேர் டான்ஸ் ஆடலான்னு போகும்போது அபி வந்து அவளை படாத பாடுபடுத்துகிறான். டான்ஸுங்கிற பேரில் அங்கே சுற்றுறான் இங்கே சுற்றுறான். அப்படியே வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவள் வந்து அப்படியே சுற்றி கீழே விழுந்துடுவான். அவளோட கண்ணாடியே கீழே விழுந்துடும். இதை பார்த்து அங்கே இருக்கிறவங்களாம் பயங்கரமாக ஷாக் ஆவாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அபி வந்து நல்லவ மாதிரி அந்த கண்ணாடிலாம் எடுத்தவளுக்கு போட்டு விட்டு, என்னம்மா கண்ணு இன்னும் டான்ஸு ஸ்டெப் போடலாமா அப்படிங்கிற மாதிரி வேணுக்கிட்டு வம்பிழுப்பான். இவளுக்கு செம்ம காண்டாகும். அதோட இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து இந்த மாதிரி பிரபாவை வந்து அபி கூப்பிட்ருப்பான் இல்லையா, அதனால பிரபாவும் வந்துடுறான். வந்தோடனே வந்து பிரக்யாவை மீட் பண்ணிவிட்டு பார்க்குறான். என்ன நீங்கள் தான் வந்து அபியை கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா, எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக்கிட்டீங்களே, அபி வந்து தனுவை தானே காதலிச்சான், அப்போ எப்படி உங்களை கல்யாணம் பண்ணா, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பி தள்ளி பேசிகிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து அபி வந்து பார்த்துடுறான். இவன் தொட்டு தொட்டு வேற பேசிகிட்டு இருக்கானா. ஸோ அவன் வந்து அக்காங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து பிரக்யாவை பார்ப்பான். ஆனால் அபியை பொறுத்த வரைக்கும் பிரக்யா இவங்க 2 பேர் தானே லவ் பண்ணுறதா நினைக்கிறான். அதனால அவனுக்கு செம்மையாக கோவம் வரும். உடனே அந்த இடத்துக்கு போயிட்டு வாடா பிரபா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசாரிச்சுட்டு, என்னடா பாத்தியா உன்னோட அண்ணியை எப்படி இருக்காங்க, எங்கள் ஜோடி படத்தை எப்படி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான். உடனே இவன் பேசிட்டு அவனும் போயிடுறாங்கன்னு. அதுக்கப்புறம் பிரக்யாவை தனியாக கூப்பிட்டு வந்து ரொம்ப திட்டுறான். இவ்வளோ கேவலமாக இல்லையா உனக்கு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அப்படி இருந்தும் போய் உன் எக்ஸ் லவர்கிட்ட போயிட்டு இப்படி உரசிக்கிட்டு நிற்கிற, அதுவும் இந்த ஃபங்க்ஷன் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, அப்படி இருந்தும் இப்படி வந்து அவன் உன்னை தொட்டு தொட்டு பேசுகிறான், நீ ஒன்றும் சொல்லாமல் இருக்க, நீலாம் ஒரு பொண்ணாச்சா, உன்னை போய் நான் கல்யாணம் பண்ணது நினச்சா எனக்கு கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அவளை அசிங்கமாக பேசுவான். இவளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அந்த ஒரு கோவத்தில் வந்து என்ன பண்ணுவான், தனுவை கூட போய் டான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பான். தனுவை வந்து சொல்லவா வேணும், அவள் வந்து ரொம்ப ஓவர் ரொமான்டிக்காக வந்து அவன் கூட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா. ரொம்ப ஹாட்டாக வந்து அங்கே தொடுறா இங்கே தொடுறா. இதெல்லாம் பார்த்து நம்ம பிரக்யாவுக்கு அப்படியே வயிறு எரியுது, அவ்வளோ கடுப்பாகுது. பட் இருந்தாலும் எதுவுமே சொல்ல முடியாமல் அப்படியே பாவமாக வந்து அதே பார்த்துட்டு இருப்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக தான் நான் ரொம்பவே ரிஸ்க் எடுத்து எல்லாமே வந்து போட்டுட்ருக்கேன். ஏன்னா காப்பிரைட் ப்ராப்ளம்லாம் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் நம்மளோட சேனலில் இந்த ட்ராமாவை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.